அவ வீட்ல உள்ள பழச ஃபுல்லா எடுத்து உன்கிட்ட தந்தா. நீ அவளுக்குன்னு பார்த்து பார்த்து புதுசு புதுசா சித்தி கூட போய் வாங்கி கொடுத்த. எங்களுக்கு என்ன தெரியாதாக்கும்? என் ஃப்ரெண்ட பத்தி பேசாத பூமாரி, எனக்கு பிடிக்காது. ஹாய் தீபி. மீனு இரு வர்றேன். மீனு என்னாச்சு? இவ்ளோ லேட்டா வந்துட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. இவ்ளோ நேரம் நாங்க டீச்சரோட ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்தோம் தெரியுமா? அப்படியா? இன்னைக்கு எங்க அப்பா என்ன லேட்டா தான் கொண்டு வந்து விட்டாங்க. உன் Dress அழகு போல இருக்க. அப்படியா? நல்லா இருக்கோ? நீ என்ன இந்த Dress போட்டு வந்திருக்க? எங்க அம்மா தான் இப்ப கடுமையான வெயிலா இருக்கா, அதனால இப்படி போட்டு போ, ரொம்ப கசகசன்னு போடாதன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்படி போட்டுட்டு வந்தேன். அவளை பார்த்தோன்னு நின்ன விட்டுட்டு அப்படியே ஓடியாச்சு. நமக்கு என்ன? யாமினு டீச்சருக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா என்ன? நாங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். தீபி அப்படியா? என்ன சாக்லேட் வாங்கிட்டு வந்த? அது எங்க அப்பா நேத்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க, பெரிய பாக்ஸ்ல. ஓ அப்படியா? நான் எதுவுமே வாங்கிட்டே வரலையா? ஏன் எதுக்கு வாங்கிட்டு வரல? டீச்சர் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப நம்ம டீச்சருக்கு gift கொடுக்கணுமா கூடாதா? அதான் டீச்சருக்கு நம்ம கேக் வாங்கி கொடுத்தோம்ல, அதான் எங்க அம்மா போதும்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் வாங்கிட்டு வரல. நீ எதுக்கு வாங்கிட்டு வந்தியா? எதுவும் இல்லாம தானே வரணும். எங்க அம்மா தான் அப்படி சொன்னாங்க, இது கொண்டு போங்கன்ட்டு. நானும் பூமாரியும் சேர்ந்து தான் அந்த gift டீச்சருக்கு கொடுக்க போறோம். அப்படியா? பூமாரி எதுக்கு சேர்க்கற? ஆமா பின்ன வேற என்ன செய்யறதா? அவளையும் சேர்த்து தான் கொடுக்கணும், இல்லனா எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாள்ல. தீபி தீபி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என்ன மீனு சொல்லு. gift நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போமே ப்ளீஸ். நான் தானே உன் ஃப்ரெண்ட். அதுக்கு இல்ல மீனு, அவ கோச்சிக்கிடுவாள. நமக்கு அவ கோச்சிக்கிட்டா கோபிக்கா என்னமே செய்றா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போமே. நம்ம ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாடா. இருந்தாலும் அவ எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாள, அப்புறம் எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க, நீ எதுக்கு பூமாரி கிட்ட கொடுத்து கொடுக்கலான்ட்டு. அதெல்லாம் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. இது என்ன அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த gift-ஆ? இல்ல தானே, உங்க அப்பா வாங்கிட்டு வந்தது தானே. இது நம்ம ரெண்டு பேரும் கொடுக்கிறது தான் நல்லா இருக்கும். ஓ அப்படி சொல்றியோ? சரி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம். என்ன, நாங்க பின்னாடி தான் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரி. தீபி மீனு ஹாய். பூமாரி ஹாய். ஹாய். ஆமா, உன் கையில என்ன? இதுவா? இது டீச்சருக்கு கொடுக்கிறதுக்கு பூந்தொட்டி. இது போய் வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட ஏதாவது இருக்கா? நாங்கெல்லாம் அழகா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்க. மீனு நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நான் கூட சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானும் தீபியும் சேர்ந்து கொடுக்க போறோம். அப்படியா? பூமாரி நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க டீச்சருக்கு? நானா ஐஷு, நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேத்து எங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நானும் தீபியும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏய் பூமாரி, இப்பதான் மீனு சொன்னா அவளும் தீபியும் சேர்ந்து தான் டீச்சருக்கு சாக்லேட் கொடுக்க போறாங்களான்ட்டு. இப்போ நீ சொல்ற நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்ட்டு. என்ன சொல்ற? பூமாரி, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாத்துக்கோ. நானும் மீனும் சேர்ந்து இந்த சாக்லேட் கொடுக்க போறோம், சரியா? ஏன் அப்படி சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் தானே சித்தி சொல்லி விட்டாங்க. அதனால இப்ப என்னவா? மீனு கேட்டா நானும் சரின்ட்டேன். எங்க அப்பா தானே வாங்கிட்டு வந்தாங்க, உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. சரி. ஹாய் பூமாரி, சீக்கிரமாவே வந்துட்டியோ? இன்னைக்கு எனக்கு தான் நல்லா லேட் ஆயிட்டு பாத்துக்கோ. ஆமா மிது, நாங்க சீக்கிரமாவே வந்துட்டோம். நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்னா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. டீச்சர் லேட்டா தான் இது சாப்பாடுலாம் லேட்டா தான் ஆகும்னு சொல்லிட்டே இருந்தாங்க, அதனால பிரச்சனை இல்ல, நீ கவலைப்படாத. பூமாரி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாரு. மிது அழகு போல இருக்கு, செமையா இருக்கு. யாருக்கு? டீச்சருக்கு gift கொடுக்கிறதுக்காக எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஓ அப்படியா? டீச்சருக்கு அழகா இருக்கும் இந்த நெக்லஸ். நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஏய் மிது, அந்த நெக்லஸ் டீச்சருக்கா? ஆமா ஐஷு, டீச்சருக்கு. நீ என்னது வாங்கிட்டு வந்திருக்க? நான் வந்து பூந்தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். டீச்சருக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் இவ இருக்காள்ல மீனுவும் தீபியும் சேர்ந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க டீச்சருக்கு. பூமாரி தான் ஐயோ பாவம், அவ எதுவுமே வாங்கிட்டு வரல டீச்சருக்கு. பூமாரி, நீ ஒண்ணும் வாங்கிட்டு வரலையோ டீச்சருக்கு? இல்ல மிது, வாங்கிட்டு தான் வந்தேன் தெரியுமா. தீபியும் நானும் சேர்ந்து தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம். எங்க சித்தி சொல்லி தான் விட்டாங்க. அதுக்கு மேலேயும் இந்த தீபி அந்த மீனும் வந்ததுக்கு அப்புறம் அவ கூட ஷேர் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு தெரியுமா. பூமாரி கவலைப்படாத, அதான் என்கிட்ட இவ்ளோ பெரிய நெக்லஸ் இருக்குல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீச்சருக்கு கொடுப்போம். என்ன? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, நீயே கொடுத்துக்கோ. நீ ஆசைப்பட்டு டீச்சருக்கு வாங்கிட்டு வந்திருக்க, அதுல போய் நான் பங்கு கேட்க முடியுமா? வேணாம் சரியா, நீ கொடுத்துக்கோ. நீ ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா அப்ப என் கூட சேர்ந்து டீச்சருக்கு இதை கொடுக்க வர்ற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது 5000 ரூபாய் இந்த நெக்லஸ், அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம். அந்த சாக்லேட் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 200 ரூபாய் வருமா?
500 ரூபாய் அவ்வளவுதானே வரும். இது அழகா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அவங்களே அந்த 500 ரூபாய் சாக்லேட்டை 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. நம்ம கொடுத்தா என்னவா? சரி, தேங்க்ஸ் மித்து. நீ தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னேன்னு வச்சுக்கோயா, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்ல பாத்துக்கோ. சாரி, அதுவும் சொல்லக்கூடாது. சரி. ஏ பிள்ளைங்களா, கிளாஸ்ல எல்லா பிள்ளைங்களும் வந்தாச்சா? ஆமா டீச்சர், நாங்க கேர்ள்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. சரி, எல்லாரும் சாப்பிடுறீங்களா? டீச்சர், அதுக்கு முன்னாடி நானும் பூமாரியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நீங்க வாங்கிக்கோங்க டீச்சர். நெக்லஸா? ஆமா டீச்சர், நானும் பூமாரியும் சேர்ந்து. உங்களுக்கு பிங்க் கலர் நல்லா பிடிக்கும் தெரியுமா? அதனாலதான் நாங்க பிங்க் கலர்ல வாங்கிட்டோம். சரியான ஆளுதான், நல்ல விலை கூட நெக்லஸ் கொடுக்கறாள. அப்ப டீச்சர் இவ்வளவுதான் பெருசா நினைப்பாங்க. சும்மாவே நம்மள கழுவி கழுவி ஊத்துவாங்க. நம்ம வேற இந்த 500 ரூபாய் சாக்லேட் தான் கொடுக்க போறோம். அந்த நெக்லஸ் பார்த்தா பாக்குறதுக்கு நல்ல சூப்பரா இருக்கு. எல்லாம் இந்த மீனுவால வந்தது. சும்மா இருக்காம தேவையில்லாம பூமாரியும் சேர்த்து வேணான்னு சொல்லிட்டா. அதனாலதான் பூமாரி அவ கூட சேர்ந்துக்கிட்டா. இந்த நெக்லஸ் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குமா? இதையே வாங்கிட்டு வந்தீங்க 2 பேரும் சேர்ந்து? இருக்கட்டும் டீச்சர், பரவாயில்ல. நாங்க உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்க பாக்குறதுக்கு. டீச்சர், இது உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், அதான் வாங்கணும். புழுவுனி. சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி நெக்லஸ்லாம் யாரும் வாங்க கூடாது, புரியுதா? ஏதாவது 5 ரூபாய் 10 ரூபாய் சாக்லேட் வாங்கிட்டு வந்தா போதும். தேவையில்லாம இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ண கூடாது, புரியுதா? டீச்சர், உங்ககிட்ட நாங்க அந்த சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டோம்ல, அது நானும் இவளும் சேர்ந்து வாங்குனது. நானும் பிபியும் சேர்ந்து. அதுக்கே உனக்கு இவ்ளோ திக்குது? ஓ அப்படியா? எதுக்குமா சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இனி எதுவும் வாங்காதீங்க, சரியா? சரி டீச்சர். டீச்சர், நான் உங்களுக்கு பூங்கொத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ தேங்க் யூ ஐஷு. பரவாயில்ல டீச்சர். சரி, எல்லாரும் சாப்பிடுறீங்களா? எல்லாரும் அங்கே இருங்க, நான் தட்டுல போட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர்றேன், சரியா? சரி டீச்சர். மித்து. என்ன பூமாரி, சொல்லு. நான் உன்கிட்ட சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாத, சரியா? என்ன ஆச்சு பூமாரி, சொல்லு. இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாத. சொன்னாதானே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ், சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவ சொல்லல. மீனு கூட சேர்ந்து அதை கொடுக்க போறேன்னுட்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ நல்ல நேரத்துல வந்து என் கூட இத கொடுக்க வரேன்னு சொன்ன தெரியுமா? அப்பல இருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு மனசு. அதனால இந்த தேங்க்ஸ் நீ கண்டிப்பா ஏத்துக்கோ, சரியா? சரி விடு, ஃபீல் பண்ணாத. இந்த மீனு தான் ரொம்ப பண்றா தெரியுமா? டிபி அப்படி கூட என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவதான் தேவையில்லாம உங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்லி அந்த மாதிரி அவளை திசை திருப்பி விட்டுருக்கா. அந்த மீனு புத்தி தான் நம்மளுக்கு தெரியதானே செய்யும். இந்த புத்தி படிப்புல காட்டினான்னு வச்சுக்கோயா, அழகா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருப்பா. அப்பாடா, சிரிச்சிட்டியா? இப்படி சிரிச்சிட்டே இருப்போம் மாதிரி. அப்பதான் நீ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்களோட ஓன் ட்ரெஸ் தான் செம்மையா இருக்கு. அப்படியா? இந்த ட்ரெஸ் நாங்க பொங்கலுக்கு எடுத்தோம். அது போடவே கிடையாது. இந்த பிபி இருக்காள்ல, அவ புது ட்ரெஸ் வேணும்னு கடை ஆட்டம் தெரியுமா இன்னைக்கு வீட்ல. சரியான ஆளு. எங்க சித்தி அதுக்கப்புறம் முடியவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் போடாம அதுதான் நல்லா இருக்குன்ட்டு அதை எடுத்து போட்டு வந்திருக்கா. அவ ட்ரெஸ் எல்லாம் ஜுசுபி சுமாரா தான் இருக்கு. உன் ட்ரெஸ் தான் அல்டிமேட்டா இருக்கு.